ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா இந்த நாளிலும் அப்பா நீங்க எங்களோட கூட இருங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க அப்பா சோதரம் தகப்பனே நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோட வந்து பேசுங்கப்பா. ஆவியானவரே அப்பா அதிகாலையில தேடுகிறவர்கள் ஆவியானவரே அப்பா உங்களை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆவியானவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில தகப்பனே எங்களோடு அதிகமாய் இடைபடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. காலையில தகப்பனே ஆவியானவரே எங்களை எழும்ப பண்ணினீங்களே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே காலையில எழும்புனது முதல் தகப்பனே அப்பா நைட்டு படுக்க போகும் வரைக்கும் எங்களோடு ஆவியானவரே இருந்து எங்களை வழி நடத்துறீங்கப்பா. ஆவியானவரே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த அப்பா வாரத்தின் முதலாம் நாள்ல டாடி ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி தேவ ஆவியானவரே அப்பா நீங்க இந்த ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே போன்ல கனெக்டா இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா இந்த சத்தத்தை கேட்கும் போதே தகப்பனே ஆவியானவரே அப்பா அவங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரசனத்தினால நிரம்பணும்ப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஷபாலாதாரி கலந்தரேபோ ஷபரபராதாரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா ஆளுகை செய்கிறவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாலாதரி கலந்தரபோ ஷபரபரகிரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும். ஆமென். நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே
ஆறுதல் நாயகரே, ஆமென். அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, ஆமென். புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா, ஆமென். அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா, மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆமென். ஷபலதரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பன இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. ஏசப்பாட்ட கேட்போம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில நிரப்பிடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நாங்க இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆவியானவரே இந்த ஜெபங்களை ஜெபிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆவியானவரே அப்பா எங்களை கொண்டு நீங்க செய்ய இருக்கிற காரியம் ஆவியானவரே அதிபயங்கரமா இருக்குன்னு சொன்னவரே தகப்பனே, இந்த காலை வேலையில எங்களை நாங்க உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்துடுறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே எங்களை முழுவதுமாக அப்பா இந்த காலை வேலையில உங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இனி நாங்கள் அல்ல கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, எங்களுக்குள்ள அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவரே கிறிஸ்து வெளிப்படணும்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யுங்க. பரிசுப சிபிலிதிரி கலந்தரப சகலதரிபோ நிதிரி கலந்தரப சபரதரி கலதரபா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா ரதரி கலந்தரப சபரபரதிரி கலதரபா. டாடி ஆவியானவரே அப்பா அப்பாவை நாங்க அறிஞ்சிடணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா பிதாவை வெளிப்படுத்ததான் தகப்பனே. ஏசப்பா நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க. ஆவியானவரே இன்னும் பிதாவை அறிந்திராத காரியங்கள் இருந்துச்சுன்னா என் தகப்பனே
தகப்பனே எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. ஆவியானவருடைய ரகசிய செயல்கள் நீதிமான்களின் கூடாரத்துல அப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே, உடைய ரகசிய செயல்களை தேவ ஆவியானவரே அப்பா நீங்க வெளிப்படுத்துங்க. பராதரி கலந்தரபோ ஷகலாதரி கலதேரபா லுதிரி கலந்தரபோ ஷகலாதரி கலதேரபா லுதிரி கலந்தரபோ ஷபரபரதரி கலந்தர கலதேரபோ ஷபரபரபரதரி கலதேரபா ஆவியானவரே அப்பா நீங்க வாங்கப்பா. அப்பா நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவரே நீங்க தான் அப்பா உங்களுடைய வார்த்தைய வாயில வைக்கணும். ஆவியானவரே நீங்க எங்களோட பேசுங்க. மனுஷனோட வார்த்தைகளை நாங்க கேட்கறதற்கு தகப்பனே இந்த காலங்காத்தால தகப்பனே நாங்க கனெக்ட் ஆகல வரலப்பா உங்களுடைய சமூகத்துல. வராதரி கலந்தரபோ ஷபராதரி கலதேரபா நுதிரி கலந்தரபோ ஷகலாதரி கலதேரபா டாடி ஆவியானவரே அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஷபராதரி கலந்தரபோ ஷரரதரி கலந்தரபா ஷபரபரபரதிரி கலதேரபா நிதிரி கலந்தரபு ஷகலதரி கலதரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உங்க இருதய துடிப்பை நாங்க அறியணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க சிந்திக்கிற சிந்தனைய நாங்க அறியணும்பா. ஆவியானவரே இதுவரைக்கும் அப்பா இந்த உலக காரியங்கள் ஆவியானவரே நாங்க எப்படி முன்னேறணும், ஆவியானவரே நாங்க எப்படி இந்த உலகத்துல சர்வே பண்ணணும், ஆவியானவரே அப்பா ஆவியானவரே உங்ககிட்ட கேட்காம நாங்களே பல திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. நாங்களே ஆவியானவரே நிறைய ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீயோ அநேக திரளான அப்பா சோதரம் தகப்பனே யோசனையினால இழைத்து போனாய்னு நீங்க சொன்னீங்கப்பா. ஆமாண்டாடி இந்த உலக காரியத்தெல்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இழைத்து போனோம்ப்பா. எங்க ஆவியில நாங்க இழைத்தும் போனோம்ப்பா. ஆவியில நாங்க சோர்வு கொண்டோம்ப்பா. தகப்பனே இனி நாங்க எங்களுக்குரியதை சிந்திக்காம ஆவியானவரே பரத்துக்குரியதை சிந்திக்கும் போது தகப்பனே ஆவியானவரே நீர் எங்களோட அப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்க இருக்கிறீங்க. ஆவியானவரே அப்பா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா எங்களுக்கு உண்டான ரகசிய செயல்களையும் நீங்க வெளிப்படுத்தும் போது நாங்க இந்த உலக சிந்தனைகளை ஆவியானவரே சிந்திக்கிறதுக்கு தேவையே இல்லப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஏசப்பாட்ட கேட்போம். தகப்பனே ஆவியானவரே எப்போது நாங்க உங்களை நினைச்சு கொண்டு இருக்கிற உங்களுடைய ஆவியானவரே அப்பா சிந்தையை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியின் சிந்தையை இந்த காலை வேளையில எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீர் நடத்துகிற பாதையில தான் நாங்க நடக்கிறோம்னு ஆவியானவரே எங்களை உறுதிப்படுத்த தகப்பனே அப்பா எப்பொழுதும் நாங்க உண்மையே அப்பா நம்பி இருக்கணும், உண்மையே பற்றி கொண்டு இருக்கணும். பரதரி கலந்தரபோ ஷபரபரதரி கலதேரபா தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷபரதரி கலந்தரபோ ஷகரதரி கலதேரபா லிதிரிக்கரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த காலை வேளையில அப்பா நீர் எங்களோட அசைவாடுங்க. ஆவியானவரே அப்பா அசைவாடுங்க. ஆவியானவரே அப்பா நீர் வாங்க தகப்பனே அப்பா நீர் இந்த இடத்துல வந்து பேசுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எங்களுடைய ஆவியானவரே இந்த கூட்டங்கள் ஜெபங்கள் ஆவியானவரே ஆரம்பத்துல தகப்பனே அற்பமான அப்பா சொற்பமான நபர்களை கொண்டு நீங்க கொண்டு வந்தாலும் அப்பா இதனோட முடிவு சம்பூர்ணமா இருக்க என் தேவ ஆவியானவரே நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே அப்பா ரபலதரி கலந்தரபோ ஷபரபரதரி கலதேரபா ஆவியானவரே எங்களை புதிதாக்குங்க. இந்த காலை வேளையில நீங்க புதிதாக்குங்க. உம்முடையவர்களாக எங்களை அப்பா சொந்தம் கொண்டாட விரும்புறீங்களே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே நாங்க ஆவியானவரே சேற்றுல கடந்த போது தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களை மிதித்துட்டு போறதுக்கு தான் ஆட்கள் இருந்தாங்கப்பா. எங்களை தூக்கி சுத்திகரிக்க ஆட்கள் இல்லவே இல்லப்பா. ஆவியானவரே இந்த வழியாக கடந்து போன எங்களை நீர் எடுத்து ஆவியானவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்தமான வஸ்திரத்தை எங்கள் மேல போர்த்தி ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே நீர் என்னுடையவள்னு ஆவியானவரே எங்களை மீட்டு கொண்டீங்களே அப்பா. இந்த நேசத்துக்கு நாங்க ஆவியானவரே அப்பா இந்த உலக நேசத்தை கம்பேர் பண்ணோம்னா ஒன்னும் இல்லப்பா. ஆவியானவரே அப்பா இந்த உலக அன்பை தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உம்முடைய அன்புக்கு நேரா ஆவியானவரே நாங்க ஆவியானவரே கம்பேர் பண்ணிட்டோம்ப்பா. ஆவியானவரே எங்களை தயவாய் மன்னிங்க. இந்த காலை வேளையில எங்களோட அசைவாடுங்க தகப்பனே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா,
நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஆமென். செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். ஆமென். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென் தகப்பனே. ஆவியானவரே ஷபல பரதரி கலதரபா, ஷபரதரி கலதரபா தகப்பனே. ஆவியானவரே அப்பா, ஆவியானவரே நீர் எங்களோடு இருக்கிறதுனால தகப்பனே, ஆவியானவரே இந்த காலை வேலையில நீங்க சொல்றீங்கப்பா, நான் எப்படி போற இடம்லாம் ஆரோக்கியமா இருக்கும், அதே போல அப்பா சோதரம் தகப்பனே, உங்களை சுமந்து செல்லுகிற நாங்களும் ஆவியானவரே போற இடமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்பா. ஆவியானவரே நாங்க போற இடத்துல சமாதானம் வரணும்பா. ஆவியானவரே அப்பா, நாங்க போற இடத்துல செழிப்பு உண்டாகணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நாங்க ஒரு இடத்துல பிரவேசித்தோம்னா தகப்பனே, நீர் அப்பா அந்த இடத்துக்கு எங்களை போக சித்தமா இருந்து கொண்டு போனீங்கன்னா தகப்பனே, ஆரோக்கியமும் செழிப்பும் சமாதானமும் ஆவியானவரே அப்பா ஆறுதலாக இருக்கணும்பா. நாங்க போனா பிரச்சனை ஆகக்கூடாதுப்பா. நாங்க போனா தகப்பனே அந்த இடத்துல அப்பா நீங்க வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் இருக்கு, சமாதானம் இருக்கு. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அவங்க சொல்லணும்பா. ஆவியானவரே எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அப்பா சோதரம் தகப்பனே, இனி வெளியரங்கமாக ஆவியானவரே எங்கள் மூலமாக வெளிப்படும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே வலாதரி கலந்தரபு ஷபரபரதரி கலதரபா, ஆவியானவர் அப்பா சோதரம் தகப்பனே, இந்த காலை வேளை நீர் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தரீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா கர்த்தாவே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும்னு சொன்ன தகப்பன். ஆவியானவரே விசுவாசிக்கிறவன் சொல்றது ஆகும் அப்பா, விசுவாசிக்கிறவன் சொல்றது அப்பா கட்டளையிட்டால் நிற்கும்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பா உண்மை முழுவதுமாக நம்பி இருக்கிறவங்களுக்கு தகப்பனே இந்த அதிகாரத்தை நீங்க கொடுக்குறீங்க. இந்த காலை வேளையில தகப்பனே இதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, லிதிரி கலந்தரபு ஷபரபரபரதரி கலதரபா, லிதிரி கலதரபு ஷபரபரபரபரதரி கலதரபா, லிதிரி கலந்தரபு ஷபரபரதரி கலதரபா,
ரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இன்று முதல் நீர் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இன்று முதல் தகப்பனே அப்பா நீ அதிகாரத்துக்கு உட்பட்டவள் ஆவியானவரே. அப்பா அதிகாரத்தை கையில எடுத்து ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பயன்படுத்த போறான்னு ஆவியானவரே நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பா இதை நாங்க அப்பா விசுவாசத்தோட பெற்றுக்கொண்டு ஆவியானவரே நாங்க அதிகாரத்தோடு ஜெபிக்கிற வல்லமையை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே நாங்க கட்டளையிட்டு ஜெபிக்கிற ஆவியானவரே அப்பா ஜெபிக்கிறது ஆவியானவரே அப்பா நீங்க அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ஏசப்பா உங்களுடைய சீஷர்களை அப்பா சுவிசேஷத்துக்கு அப்பா ஊழியத்துக்கு அனுப்பும் போது தகப்பனே நீர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புனீங்களப்பா. அதே போல தகப்பனே ஆவியானவரே இந்த காலை வேலையில டாடி ஆவியானவரே நீர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க. ரிபலதாரி கலந்தரப ஷரராதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா புத்திர சுபகாரத்தின் ஆவியை தந்தேன் என்று சொன்னீங்களே தகப்பனே பிள்ளைன்ற அதிகாரத்தை வச்சு தகப்பனே அப்பா தகப்பனுக்கு உரிய எல்லா காரியமும் பிள்ளைக்கு சொந்தம்னு சொல்றீங்களே ஆவியானவரே தகப்பனோட அதிகாரம் தகப்பனே பிள்ளைகளுக்கு இருக்குப்பா. ஆவியானவரே அப்பா இந்த அதிகாரத்தை கொண்டு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களும் ஆவியானவரே வாய்க்காமல் போனதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே இனி துஷ்டன் எங்கள் வழியாய் நடந்து போகிறது இல்ல ஆவியானவரே அப்பா. சபாலாதாரி கலந்தரப ஷபரபரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே பிசாசோட தந்திரங்கள் எங்க குடும்பத்துல இனி செயல்பட இல்ல ஆவியானவரே. நாங்க அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம். இனி ஆவியானவரே சாத்தான் கிரியைகளுக்கு எங்க வீட்டுல அதிகாரம் இல்லப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு நாங்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா லாதாரிக்கல் அந்த ரபோ ஷராராதாரிபோ லிதிரிக்கல் அந்த ரபோ ஷாக்கலாதாரிக்கல் அந்த ரெபா லிதிரிக்கல் அந்த ரபோ ஷராராதாரிக்கல் அந்த ரெபா லிதிரிக்கல் அந்த ரபோ ஷபரபரபரதாரிக்கல் அந்த ரெபா. ஆவியானவரே அப்பா ராதாரிக்கல் அந்த ரபோ ஷபரபரதாரிக்கல் அந்த ரெபா ஆவியானவரு திரிக்கல் அந்த ரபோ ஷபரபரக்கல் அந்த ரெபா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் அபாலோதரி கலந்தரபு ஷரராதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சபாலாதரி கலதரபு ஷரராதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 அப்பா நன்மைக்காக நாங்க ஏங்கி கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள்ல அப்பா எங்களுக்கு நன்மை நடக்காதான்னு ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நன்மை பெறுகிறவளாக இல்ல நன்மை செய்கிறவராக அப்பா மற்றவர்களுக்கு நாங்க நன்மையாக இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களுக்கு ஏசப்பா உங்ககிட்ட நாங்க கேட்டு கேட்டு அப்பா வாங்கி கொண்டு இருந்தோம். ஆவியானவரே அப்பா எங்கள் மூலமாக நீங்க அநேகரை போஷிக்க இருக்க அப்பா நீங்க வல்லவரா இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களோட போஷிப்புக்காக ஏங்கி வந்த எங்களை ஆவியானவரே மற்றவர்களுக்கு போஷிக்கிற அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறீங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இது எப்படி சாத்தியம்னு ஆவியானவரே அப்பா நாங்க கேட்க போது தகப்பனே அப்பா என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு நீங்க சொல்றீங்கப்பா. என் கை குறுகவில்லை ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே பாலாதாரி கலதரபோ ஷபரபரக்கிறதரபா. வனாந்திரத்துல அத்தனை ஜனங்களுக்கு ஆவியானவரே போஷிக்கிறதுக்கு எப்படின்னு மோசே யோசிக்கும் போது இது செய்யறதுக்கு என் கை குறுகிருச்சோ கர்த்தரின் கை குறுகி போனதோன்னு கேட்டீங்களேப்பா. அதே கேள்வியை தகப்பனே அப்பா நாங்க விசுவாசம் இல்லாமல் நாங்க கேட்டா ஆவியானவரே இதே வார்த்தை எங்களுக்கு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே உங்களுடைய கை குறுகவில்லை தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ரபாலா தரிக்கல் அந்த ரப ஷபரபரபரதிரிக்கலதரபா. என் தேவ ஆவியானவரே அப்பா நீங்க வெளிப்பட்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா எங்கள் மூலமாக நீங்க நன்மை செய்ய இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு தகப்பனை எங்களை கொண்டு நீங்க ஆவியானவரே போஷிக்க இருக்கிற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க ஆவியானவரே அப்பா நீங்க பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி. விசுவாசிக்கிற தகப்பனை ஆவியானவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தகப்பன் ஆவியானவரே அப்பா இன்று முதல் எடுத்து பயன்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா பயன் பெறுகிற பாத்திரம் அல்ல ஆவியானவரே அப்பா எங்களை பயன்படுத்துகிற பாத்திரமாக தகப்பனே அப்பா எங்களை வணைந்து உருவாக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க செய்ய இருக்கீங்கப்பா ஆவியானவரே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே
தகப்பனே எங்க குடும்ப ஆவியானவரே அப்பா ரட்சிப்புக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் சொல்ல ஆகும். ஆவியானவரே கர்த்தாவே நீர் கட்டளையிட நிற்கும். எங்க குடும்பத்தை பார்த்து தகப்பனே நீங்க சொல்லுங்க. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீங்க சந்திங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஆளுகை செய்யுங்க இந்த இடத்துல. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா சோதரம். நன்றி 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 நன்றி. பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. எங்க குடும்பத்தை நீங்க ஆவியானவரே சீக்கிரமாக ரட்சித்து கொள்ளுவீங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியே ரட்சித்து கொள்வீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஜனங்கள் அறிவில்லாமையினால ஆவியானவரே சீர்கட்டு போறாங்கப்பா. இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்க குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே நாங்க ஆசீர்வாதத்துக்கு மட்டும் உங்க கைய பாக்கலப்பா. ரட்சிக்கப்படுகிறதுக்கு தகப்பனே உம்முடைய மனம் குறுகிடுச்சோ இல்லேலப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. என் ஜனங்களை தகப்பனே ஆவியானவரே நீங்க ரட்சிங்க. எஸ்தர் ராஜாத்தி போல தகப்பனே நாங்க திறப்புல நின்று நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா எங்க ஜீவனுக்கு ஈடாக எங்க குடும்ப ரட்சிப்பா அப்பா உங்களுடைய சமூகத்துல கெஞ்சி கேட்டு நிக்கிறோம்ப்பா. இந்த அவனபுரம் அப்பா ரட்சிப்புக்கு ஆவியானவரே எங்க ஜீவனுக்கு ஈடா நாங்க கெஞ்சி கேட்டு நிக்கிறோம்ப்பா. தயவாய் தகப்பனே அப்பா உங்களுடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு வேணும்பா. ஆவியானவரே நீங்க அப்படி செய்ய இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாங்க குடும்பத்தோடு வரணும்லப்பா. ஆவியானவரே உங்களுடைய சமூகத்துல ஆனந்த களிப்போட வரணும்லப்பா. ஆவியானவரே அப்பா உற்சாகத்தோடு வரணும்லப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆவியானவரே அப்பா கூனி குறுகி வருகிற நிலைமை இருக்க கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. ஒரு கம்பீர நடையோட தகப்பனே எங்க குடும்பத்தோட வர இருக்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீர் செய்ய போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா இனி தகப்பனே தலை குனிந்த அப்பா அனுபவம் இல்ல. தலை நிமிர்ந்த அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா இருக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க இடைப்பட்ட உங்களுடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அவனபுரம் ஜனங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரம் ஆகிறார்கள் என்று சொன்னீங்களேப்பா. இந்த ஜனங்கள் தகப்பனே சங்காரம் ஆகாத படிக்கு ஆவியானவரே உங்களுடைய ரட்சிப்புன்ற காரியத்தை அவங்களுக்கு அப்பா அவங்க ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. நீங்களே ஆவியானவரை ஒவ்வொருவரை சந்திக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா சோதரம் நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே ஆமென். அக்கா சங்கீதம் 35 690 பக்கம் 28 வசனம் இருக்கு. 14 வசனம் வாசிக்கலாம்க்கா. சரி வாசிக்கலாம். கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உனக்கு ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் கருக்களுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்க ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு
பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்த போது இரட்டை உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். இதுல 9வது வசனம்க்கா. என் ஆத்துமா கர்த்தரில், இது எல்லாமே அந்த தாவீதோட வழக்காடினவங்க இவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த மத்தியிலையும் எவ்வளவு துன்பப்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு வசனத்திலயுமே அவங்க சொன்னாங்க. முகாந்திரம் இல்லாம எனக்கு எல்லாமே செஞ்சாங்க, நான் நன்மை செஞ்சு அவங்களுக்கு தீமை தான் செஞ்சாங்க. சோ எல்லாமே ஒரு புலம்பல் பாட்டு மாதிரிதான் பாடியிருக்காரு. ஆனா அதுலயும் அந்த 9வது வசனத்துல அழகா சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சோ நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க என்னதான் நம்மளுக்கு கெடுதல் நினைச்சாலும், கெடுதல் தான் நினைப்பாங்க. ஆண்டவருக்கு இது பண்ணவங்க மோஸ்ட்லி 1-2 பேர் தான் நம்மளுக்கு நன்மை செய்வாங்களே தவிர, நிறைய பேர் மூலமா, அவங்க இல்ல, மனுஷங்க இல்ல, ஆனா மனுஷங்கள் மூலமா அந்த பிசாசு நிறைய காரியம் செய்வான். நம்ம ஒரு இடத்துல போய் நல்லது செய்யணும்னு தான் அங்க போயிருப்போம். ஆனா அந்த இடத்துல நம்மளையும் நல்லது செய்ய விட மாட்டான், நம்மளுக்கும் நன்மை கிடைக்காம தான் பிசாசு பண்ணுவான். சோ அப்படி இருக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இங்க அழகா அவனோட அந்த இதுல 13வதுல இது பண்ணிருக்காங்க, என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. அப்ப ஜெபமே திரும்பி வந்துச்சுன்னா அவன் எவ்வளவு சோர்ந்திருப்பாங்க அந்த தாவீது. ஆனாலும் கர்த்தர் இடத்துல சொல்ற, என் ஆத்துமா உங்கள களி கூர்ந்திருக்குப்பா, நான் உங்களோட நீங்க என்னைய ரட்சிச்சு இருக்கீங்க. அதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிருக்காரு, இத்தனை வருஷம் ஆச்சுல. நம்ம சில பேர் பிறந்ததுல இருந்து கிறிஸ்டினா இருந்திருப்பாங்க, வளர்ந்ததுல இருந்து இருப்பாங்க. நான் 2011 ஆண்டவரை முழுசா நான் ஏத்துக்கிட்டது 2011. சோ இத்தனை வருஷமா இருக்கும்போது என்னையெல்லாம் கேட்கும்போது, இத்தனை வருஷமா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒவ்வொன்றும் செஞ்ச காரியத்தை. ஏன்னா மரண பாதையில நம்மளை தூக்கி எடுத்தவர் அவர்தான். அவருக்கு அது மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். அவங்க எல்லாமே ஒரு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, என்னைய ரட்சித்து இருக்காரு, அதுவே நான் சாகுற வரைக்கும் அந்த ஒரு காரியமே முதல்ல நம்மள போதும். ஏன்னா அந்த ரட்சிப்பு இல்ல அப்படின்னா, இந்நேரம் நம்மளோட நம்ம இறந்து புதைச்சிருந்தாங்கன்னா அதுல ஒரு மரமே வளர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட நம்மளதான் தேடி எடுத்து, ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தர் நம்மளை எப்படி தூக்கி எடுத்தாரு அப்படின்றது. அது மத்தவங்க எந்த சூழ்நிலையுமே அறிந்து கொள்ளவே முடியாது. சோ நம்மள அப்படி தூக்கி எடுத்து நம்மளை ரட்சித்து கொண்டாரு, அதுக்கே நம்ம அவரோட சமூகத்துல அவருக்கு தினமும் நன்றி சொல்லணும். எனக்கு அதை விட்டுட்டு நம்மளுக்கு நன்மை எனக்கு கிடைக்கல, வரல, எனக்கு அதையே நம்ம சொல்லி புலம்பல் பாடாம, கர்த்தாவே எங்களை ரட்சித்து கொண்டீங்களே அதற்காக நன்றி. சோ இதுல ஒவ்வொரு வாசிக்கும் போதே அவன் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அது மத்தியிலையும் தாவீதால கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற முடிஞ்சுன்னா நம்மளாலே மகிழ்ந்து களி கூற முடியும். சோ இன்னைக்கு இந்த சங்கீதத்தோட முடிச்சுக்கிறோம்க்கா. பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நம்ம மெசேஜ பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா இந்த பரிசுத்த ஆவியானவரை அப்பா நாங்க அதிகமா தியானிக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா, நாளைக்கு நேரப்பட ஆவியானவரே இந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதற்கு தடையாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்க கட்டி ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்க சங்கீதத்துல வசனத்தை வாசிச்சது போல என் தகப்பன் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க ஆவியானவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இக்கட்டின் மத்தியிலையும் என் தேவன் எங்களை ரட்சித்தார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை ஆவியானவரே அப்பா எங்க மனசுல இந்த சந்தோஷம் எப்போதுமே இருக்கணும்ப்பா. ஆவியானவரே ரட்சிப்புன்ற வஸ்திரத்தை நாங்க உடுத்தி கொண்டு இருக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, உனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, எப்படி நீ சர்ச்சுக்கு போறன்ற கேக்குறதுல அப்பா நாங்க வாடி போய் நாங்க வரவே கூடாதுப்பா. அந்த சந்தோஷத்துல எப்படி நீ இதுலயும் சந்தோஷமா இருக்கிற இந்த கேள்வியை என் ஜனங்கள் எங்களை பார்த்து கேட்கணும்ப்பா. அப்படி கேட்கும் போது நாங்க தைரியமா சொல்லணும், என் கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, அதற்காக நான் நன்றி செலுத்த போறேன்னு நான் சொல்லணும்ப்பா. ஆவியானவரே அப்படி நீங்க எங்களை வைக்க போற கிருபைகளுக்காக நன்றி. எல்லா இடத்துலயும் தகப்பனை எங்களை சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா, உங்களை குறிச்சு தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு பரத்துல இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்தும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆவியானவரே அப்பா, அந்த வசனம் சொல்லியிருக்கு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்துல வருவேன்
வருவேன் என்று சொல்லி ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்களை தனிமையா அனாதையா ஆக்கி விட்டுட்டு நீங்க போகாம தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்கு ஒரு உதவியாளரை தேற்றரவாளன தகப்பனே நீங்க வர்றதற்கு பிதாவை வேண்டிக் கொண்டேன்னு சொன்னீங்களே, இந்த வசனங்களை எல்லாம் குறிச்சு எங்களுக்கு தியானிக்க எங்களுக்கு அப்பா ஞானத்தை தாங்க. ஆவியானவரே அதை அப்பா சோத்திரம்